கோரக்கர் சித்தர் ஆசிரமத்தின் நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் முகப்பு பகுதி அத்தியாயம் 1. இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோரக்கர் சித்தர் என்பவர் 11 சித்தர்களில் முதன்மையானவர். இவர் பிறந்த ஊர் நார்த் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் என்ற இடத்தில் பிறந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்த வடக்கு பொய்கை நல்லூரில் வாழ்ந்து இங்கே ஜீவ சமாதி அடைந்துள்ளார். இப்போ இன்றைய பதிவில் சித்தர்கள் என்பவர் யார் என்பதை பற்றி பார்ப்போம். சித்தர்கள் என்பவர்கள் மெய்ஞானத்தை மனிதர்களுக்கு உணர்த்தியவர்கள். அறிவியல், ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற பல நூல்களை எழுதி மனிதர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக நமக்காக வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் காட்டிய வழி இன்று நமக்கு பயன்படுகிறது. சித்தர்களுடைய காட்டிய ஜோதிடம் தான் இன்னைக்கு உண்மையாகவே நடக்குது. அதே போன்று அவர்கள் எழுதிய மருத்துவ நூல்களும் நமக்கு பயன்படுகிறது. சித்தர்கள் என்பவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து 300-400 ஆண்டுகளுக்கு வாழ்ந்தவர்கள். கூடு விட்டு கூடு பாய்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் வெறும் நீரையும் காற்றையும் சுவாசித்து வாழ்ந்தவர்கள். இப்போ இந்த கோரக்கர் சித்தர் பழனியில் உள்ள நவபாஷான சிலையை போகருடன் இணைந்து பல ஆண்டுகள் அதை பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமியை உருவாக்கியவர் நம்முடைய கோரக்கர் சித்தரும் போகரும் இணைந்து உருவாக்கியுள்ளார்கள். எப்போதுமே அந்த வியாழக்கிழமை தோறும் நாம் யோகிகள், ஞானிகள், தவசிகள், சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு இரவு தங்குவதும் அங்கே தங்கி நம்ம சித்தர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முதல் வெற்றி என்று கூறலாம். நாளைய பதிவில் கோரக்கர் சித்தனுடைய இடத்தில் உள்ள உள்பகுதிகளெல்லாம் நான் காட்டுறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ.